இந்த வாரம் அஜெண்டா வந்து பிரேயர், கணேஷ் மந்த்ரா. அதுக்கப்புறம் வாரம் ஒரு குரல்ல நடுவு நிலைமை, அதுல 4வது குரல். தென் துர்கா சாலிசா. 1 to 15 நம்ம ஏற்கனவே கத்துன்னு இருக்கோம் ப்ரீவியஸ் வீக்ஸ்ல. இந்த வாரம் we will continue learning that 16 to 20. தென் மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம் ரிவிஷன் 13ல இருந்து 21 வரைக்கும். And then we will end the session with Murugan Anthem. So டயத்தை பொறுத்து we will adjust எவ்வளவு வெர்சஸ் அப்படிங்கிறது. இதுதான் வந்து இந்த வாரம் அஜெண்டா. அண்ட் இப்போ பிரேயர் ஃபாலோட் பை திருக்குறள். We'll go in the order of A to Z போலாம்னு நினைக்கிறேன். Is it okay, Balu? OS. Yeah. Okay, A to Z. First Gauri சொல்லலாம். Gauri, you can join us for prayer and திருக்குறள். Okay. Over to you, Balu. Start. वक्रतुंड महाकाय कोटि सूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. वक्रतुंड महाकाय कोटि सूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. सिद्धि विनायक मूर्ति की जय. இன்னைக்கு வாரம் ஒரு குறள்ல 4வது குறள் பார்க்க போகிறோம், நடுவு நிலைமை அதிகாரத்தோட. ஸோ அந்த அதிகாரங்கள் எப்படி வந்து பிளேஸ் ஆகிருக்கு, அந்த சீக்வன்ஸ் எவ்வளோ அழகாக திருவள்ளுவர் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் அது திருவள்ளுவர் எழுதினாரா இல்லை வந்து பரிமேலழகர் அதுக்கு இது பண்ணி வச்சாரா? ஏன்னா இப்போது தேவாரம் எழுதினது வேணா மூவர், அதுக்கப்புறம் வந்து மாணிக்க வாசகர் திருவாசகம் எழுதியிருப்பார், எல்லாம் கரெக்டு. ஆனால் அது எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்டர் பண்ணி தந்தது வந்து சேக்கிழார். அந்த மாதிரி திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை வந்து அவரே இந்த ஆர்டரில் எழுதியிருப்பாரா இல்லை வந்து பரிமேலழகர் அதே ஆர்டரில் வச்சாரா அப்படின்றதெல்லாம் வந்து அகெயின் ரிசர்ச்க்குரியது. ஸோ அதனால் ஆனால் அதோடைய சீக்வென்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதில் இந்த 12வது அதிகாரம் நடுவு நிலைமை, எக்விட்டி அப்படின்ற ஒரு தன்மை, அது வந்து இந்த சமூகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்றதுனால திருவள்ளுவர் அதை வச்சிருக்கார். ஸோ அதுக்கப்புறம் அந்த முதல் 3 குறளில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நடுவு நிலைமையை எப்படி அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறார். இப்போ ஒவ்வொரு குறளில் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லின்னு வர்றார். ஃபஸ்ட்டு நடுவு நிலைமை அப்படின்னு சொல்லாமல் ஃபஸ்ட்டு குறளில் அது தகுதி அப்படின்ற ஒரு பேரை கொடுக்குறார். 2வது குறளில் செப்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறார். 3வது குறளில் 2 தடவை கூப்பிட்டு பார்த்தேன் திரும்பலை அப்படின்னா உடனே ஒரு வார்த்தை வரும்ல, அந்த மாதிரி நடுவு நிலைமை, நடுவு அப்படின்ற வார்த்தையை 3வது குறள்லே போட்டுட்டார். ஏன்னா தகுதி செப்பம்லாம் சொல்கிறான், அவன் என்ன தகுதியை நினச்சிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியாது, அதான் நடுவு நிலைமை அப்படின்றதுனால நடுவு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டார். இப்போ இந்த 4வது குறளில் அகெயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வேற ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம குறளை பார்ப்போம், அதுக்கப்புறம் அதோட மீனிங்கை பார்ப்போம். பாலா இதில் சொல்லிடுறேன் ஒன்று, இதில் பழைய திருக்குறள் இதெல்லாம் வந்து காணப்படும் தான் இருக்கு, புதுசா வந்ததுல எல்லாம் காணப்படும் இருக்கு. காணப்படும் இல்ல காணப்படும் தான் பழசுல எல்லாம் இருக்கு. நான் செக் பண்ணேன், இங்க வந்து புதுசா வந்ததுல இதுல வந்து காணப்படும் இருக்கு. சரி பழசே எடுத்துட்டேன் நான், இருக்கட்டும். இல்ல காணப்படும்னே மாத்திடலாம் அதை, இஃப் யூ கேன் கரெக்ட் அதை அப்படியே பண்ணிட்டீங்களே. ஏன்னா அதான் சொல்லிடலாமேன்னு நான் வந்தேன், பார்க்கவா தப்பா இருக்குன்னு நினைச்சு கூடாது. அதனால காணப்படும் தான், அது ஏதோ வெப்சைட்டோட கோளாறுன்னு நினைக்கிறேன். இல்ல 4-5 வெப்சைட்ல போய் பார்த்தேன், 4-5 வெப்சைட்ல பார்த்தேன். அந்த ஒரு பிரிண்டட் இதுல வந்து பிடிஎஃப் இருந்தது, அது பழைய காலத்து, அதுல வந்து காணப்பதான் இருந்தது. அதை எடுத்துட்டேன் நான், பார்த்துக்கோங்க. ஓகே, காணப்படும் தான், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஓகே. ஸோ நான் அந்த ஒரு பரிமேலழகர் புக்கு ஒன்று காமிச்சேன் இல்லையா, அதுலேயும் ஆமாம் அதுலேயும் காணப்படும் தான் இருக்கு. ஸோ அதனால அந்த ஓகே. ஸோ தக்கார் தகவிலார் என்பது, தக்கார் தகவலர் என்பது அவரவர்
அவரவர் தான் கரெக்ட். எச்சத்தார் எச்சத்தார் காணப்படும். காணப்படும். ஓகே. தக்கார் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். எஸ் அகைன். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். சூப்பர். ஸோ இப்போ இந்த தக்கார் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். எந்த இடத்துல கேள்விப்பட்டிருப்போம்? யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா? தக்காரோட ஜென்ரல் மீனிங் வந்து தகுதியுடையவர் அப்படின்னு அர்த்தம். அதை சொல்லிட்டேன். ஆனால் இந்த தக்கார்ன்ற வார்த்தையை ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல அவளை தக்கார் அப்படின்னு சொல்லுவாள். அது யாருக்காவது பை சான்ஸ் தெரியுமா? ஹிண்ட் கூட ஏதாவது? இது ஹிண்ட் தானே இல்லையா? சரி, செகண்ட் ஹிண்ட். சரி, ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள். கோவிலுக்கெல்லாம் தர்மம் கரெக்டா மாதிரி இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி 100% கரெக்ட். ஸோ இந்த மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டீஸ் வந்து தக்கார்னு சொல்லுவாள். ஸோ தகுதி உடைய தக்கார்னா இட் மீன்ஸ் தகுதி உடையவர்னு அர்த்தம். தக்காருடைய ஒரு ஒரு நிமிஷம், தக்காரா அது தாக்கர்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. தாக்கரச இது ஆமா ஆமா, அது இதுலேருந்து கூட டிரைவ் ஆயிருக்கலாம், தெரியாது எனக்கு. அது குஜராத்தில வந்து குஜராத்ல வந்து ஒரு ஒரு ஃபேமிலி ஆஃப் இது வந்து தாக்கர்னு சொல்லுவாங்க. யா யூ ஆர் வெரி ரைட். குஜராத்திஸ் தான் அவங்க. இங்க தாக்கர்ன்ட்டு காசி விஸ்வநாதர் டெம்பிள்ல இருக்கு தாக்கர் சத்திரம் அப்படின்னு. எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ ஐ திங்க் இந்த தாக்கர் ஃபேமிலிலாம் வந்து சௌராஷ்டிரால வந்து அதுக்கப்புறம் மாறினான்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. ஸோ அந்த மாதிரி இந்த இது வந்து தக்கார். இந்த தக்கார் வந்து தமிழ் வார்த்தை. அது வந்து ட்ரஸ்டீஸ் ஒரு அறங்காவலர்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, ட்ரஸ்டீஸை. ஸோ அந்த அறங்காவலர்களை வந்து தக்கார் அப்படின்னு சொல்லுவாள். அது ஏன் தக்கார்னு சொன்னான்னா அவள் தான் தகுதியுடையவர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு கோவில், அதாவது நம்மளை இந்த உலகத்தையே காக்கக்கூடிய ஒரு சுவாமி இறைவனுடைய கோயிலை பராமரிக்கிற தக்கார் தகுதி உடையவர். அவர் தான் தகுதியுடையவர். இன்னைக்கு இருக்கிறவாள்லாம் கிடையாது. ஏன்னா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் கேட்கவே வேண்டாம், இந்த மாதிரி ஒரு தக்கார்லாம் இருக்கா. ஸோ அதெல்லாம் விட்டுடுவோம். ஆனால் தக்கார் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு பொறுப்பு, அவ்வளோ ஒரு தகுதி உடையவர் அப்படின்ற ஒரு அர்த்தம். அது ஏன், என்ன பெரிய தகுதி கோவிலை? ஏன்னா அந்த உலகத்தை காக்கிற அந்த இறைவனுடைய கோயிலை அவள் வந்து பராமரிக்கிறா, காக்கிறா. ஸோ அதனால அது வந்து அவளுக்கு வந்து உயர்ந்த ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு தக்கார். இந்த தக்கார்னு சொல்லும்போது ஒரு ராமாயணத்தில் ஒரு உபகதை உண்டு. அதாவது செவி வழி வந்த கதை. ராமாயணம் அந்த டெக்ஸ்டில்லாம் கிடையாது, பட் ஆனால் வந்து ஒரு கதை உண்டு. என்னென்னா, ராமன் வந்து காட்டுக்கு போய் அதுக்கப்புறம் சீதையை மீட்டு அதுக்கப்புறம் வந்து அயோத்தியாவில் வந்து அவர் வந்து ஆண்டுன்னு இருக்கார். ஆண்டுன்னு இருக்கும் பொழுது என்ன ஆகுது, ஒரு நாள் அவர் வந்து இந்த கொலு மண்டபத்தை உட்காந்துட்டு மந்திரிகளோட எல்லாம் பேசின்னு இருக்கார். அடுத்தடுத்து என்னென்ன ரிஃபார்ம்ஸ் பண்ணணும் எல்லாம் ஏதோ ஒரு பேசின்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் பொழுது வாசல் அந்த காவல் பண்ணுறா இல்லையா, அவள் வந்து ஒருத்தன் வந்து ஓடி வரான். ரொம்ப மூச்சு வாங்க இறஞ்சி ஓடி வரான். பார்த்த உடனே ராமன் வந்து கேட்குறான், என்னப்பா என்ன ஆச்சு, நீ வந்து ஏதோ பதட்டமாக வரியே, என்ன விஷயம், ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்லு அப்படின்னு. அப்போ வந்து அவன் சொல்கிறான், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சுவாமி, இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி. ராமன் வந்து கேட்குறான், என்ன ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் வந்து சொல்கிறான், அந்த மாதிரி வாசலில் ஒரு சொறி நாய் வந்து நிற்கிறது அப்படின்னு சொன்னான். ராமன் வந்து சொன்னான், இதில் என்னப்பா ஆச்சரியம்,
கொலு மண்டப வாசலில் சொரி நாய் வந்து நிற்கிறது. இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு அவனும் சொல்கிறான், அந்த சேவகன் வந்து சொல்கிறான், அந்த மாதிரி ஆமாம் சுவாமி, இதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது, ஆனால் அந்த சொரி நாய் வந்து தலையில் ரத்தம் சொட்ட சொட்டா வந்து நிற்கிறது அப்படின்னு சொல்கிறான். ராமன் உடனே சொல்கிறான், இதுலேயும் ஆச்சரியம் இல்லையப்பா, ஏதோ அடி வாங்கியிருக்கு, அதனால வந்து நிற்கிறது, அதுக்கு உண்டான மருந்தோ இல்லை வந்து சாப்பாடோ கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் வந்து சொல்கிறான், சுவாமி இது கூட ஆச்சரியம் கிடையாது, ஆனால் அந்த சொரி நாய் பேசுறது மனுஷ பாஷையில் பேசுறது அப்படின்னு சொன்னான். அப்போ உடனே என்னாச்சு, ராமனுக்கும் ஆச்சரியம், ஆஹா எப்படி ஒரு சொரி நாய் வந்து பேசுறது அப்படின்ன உடனே என்ன பேசிட்டு அப்படின்னு வந்து ராமன் கேட்கான். இப்போ வந்து சேவகன் சொல்கிறான், அந்த மாதிரி எனக்கு ராஜா கிட்ட வந்து ராமன் கிட்ட வந்து நான் வந்து ஒரு வழக்கு எடுத்துன்னு போகணும், ஒரு ஒரு தீர்ப்பு எனக்கு வேணும், அதனால நான் வந்து என்னை உள்ள விடு, நான் ராமனை பார்க்கணும் அப்படின்னு சொல்றது அப்படின்னு. இதை கேட்ட உடனே ராமனுக்கு ஆச்சரியம், ஆனால் ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, அந்த கொலு மண்டபத்துக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கு, அந்த ஒரு என்ன சொல்வா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆமா, புனிதம் சொல்லலாமா? புனிதம்ன்றதை விட அதுக்கு ஒரு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, இவாவால உள்ள விடணும், இவாள உள்ள விடக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதுல வந்து நாய்கள் எல்லாம் உள்ள விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இது இருந்திருக்கு போல. அதனால அவன் வந்து கொஞ்சம் யோசிக்கிறான். பட் ஆனா ராமன் வந்து ஒரு ராஜாவா நான் வந்து என்னுடைய எல்லா பிரஜைகள் எல்லா உயிரினங்களையும் நான் காக்க வேண்டியது என் நாட்டில் இருக்கிறதுக்காக நான் அதை காக்கணும், அதனால வந்து நான் அதை வந்து பரவாயில்ல பிரேக் த ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி அவன் வந்து பரவாயில்ல உள்ள அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சொரி நாயும் வந்து நின்று பேச ஆரம்பிக்கலாம். ராமனுக்கு ஒரே ஆச்சரியம். அது வந்து சொல்றது, ராமா நான் வந்து ஒரு வழக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி எனக்கோ வந்து வயசாகிடுது, நான் வந்து எனக்கு அப்புறம் அந்த சொரியினால எனக்கும் உடம்பெல்லாம் கொஞ்சம் வலியாக இருந்ததுன்னு நான் என்ன பண்ணேன், ஒரு ஒரு இந்த கிராமத்தில் ஒரு சின்ன கோயிலில் பார்த்துக்கிற ஒரு தக்கார் வீட்டு வாசலில் போய் நான் படுத்துட்டேன். அவர் வந்து அந்த தக்கார் வந்து பிராமணர், அவர் வீட்டு வாசலில் போய் படுத்துட்டேன். அவர் வந்து என்ன பண்ணார், அந்த கோவிலுக்கு கிளம்பணும்னும் போது வீட்டில் ஏதோ பிரச்சனை, அவர் வந்து வெளியில் வந்த உடனே அவர் காலில் தெரியாமல் என் மேலே பட்டுடுத்து, அதை நான் வந்து குறைச்சேன். அதை பார்த்த உடனே அவர் கையில் ஒரு தடி வச்சுருந்தார், அந்த தடியை வச்சு என் மேலே தலையில் அடிச்சுட்டார், ரத்தம் வருது எனக்கு வந்து ஒரு ஐ நீட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி வந்தது. இதை பார்த்த ராமனுக்கு வந்து ஒரு பக்கம் ஒரே சிந்தனையாக இருக்கு, என்ன இப்படி வந்து கோயிலினுடைய அதாவது இந்த காலத்து தக்கார் மாதிரி கிடையாது, கோயிலினுடைய தக்கார், அவர் வந்து ஒரு பிராமணராக வேற இருக்கார், அவர் வந்து இப்படி செய்யலாமா? ஆனால் வந்து இப்போ நான் யார் பக்கம் சொல்கிறது, ஏன்னா இந்த காலத்தில் இருந்தேன்னா நாயை தூக்கி போடுப்போ அப்படின்னு போயிடுப்பா. நான் ராமனாக இருக்கானே, ராமன் வந்து அந்த நீதியை வழுவாமல் இருக்கணும் அப்படின்றதுனால அவன் வந்து மந்திரிகளோட ஆலோசனை பண்ணுறான். பண்ணிட்டு அந்த தக்காரை கூப்பிடுங்க, அந்த பிராமணரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவரும் வரார். இந்த காலத்து அது அது வந்து வேற யுகம் இல்லையா, இந்த யுகத்தில் இருந்ததுன்னா நானா இந்த நாயா பார்த்ததே இல்லையே அதை அப்படின்னு இருப்பா. அந்த காலத்தில் ராமன் வந்து கேட்கும் பொழுது அவரும் வந்து சொன்னார், ஆமாம் எனக்கு வீட்டில் ஏதோ பிரச்சனை, அங்கே கோபத்தை காமிக்க முடியாதுன்றதுனால கரெக்டாக என்ன ட்ரிகர் பண்ணுறதுக்காக இது வந்தது, இது மேலே பட்ட உடனே இது மேலே கோபத்தை காமிச்சு அதில் நான் அடிச்சுட்டேன், தப்பு தான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு அவரும் சொன்னார். உடனே இந்த சொரி நாயும், பாத்தியா நான் சொன்னேன் பாத்தியா, அவன் வந்து அவனுக்கு அதனால ஒரு தண்டனை நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த நாயும் சொல்லிட்டு
அப்போ வந்து ராமனுக்கு ஒரு குழப்பம், மந்திரிகளோட ஆலோசனை பண்றான், யாராலையும் வந்து சொல்யூஷன் சொல்ல முடியல. ராமனும் யோசிச்சுட்டே இருக்கான். அதாவது நம்ம போன குறள்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு சின்ன விஷயம் திணைத்துணையா இருந்தாலும் அது பனைத்துணையா கொள்வர் அப்படின்ற மாதிரி, ஒரு சின்ன நாய்க்கு அடிபட்டாக்கோ, அதாவது ஒரு இன்ஜஸ்டிஸ் வந்துடுதோ அப்படின்றதுனால நான் வந்து ஒரு ஒரு கோவிலை பார்த்துக்கிற நிர்மாணம் பண்றவரை வந்து தண்டிச்சேன்னா அது வந்து தப்பாயிடும் அப்படின்றதுனால அப்படியும் யோசிக்கிறான். இப்படி நாய்க்கு இன்ஜஸ்டிஸ் பண்ணா, அதாவது ஜஸ்டிஸ் கொடுக்காம போயிட்டோம்னா நம்மளுடைய நீதி என்ன ஆகுது அப்படின்றத அதை பற்றியும் யோசிக்கிறான். இதுதான் வந்து ரெண்டு சைடு ஆஃப் திங்கிங். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவன் யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த சொரி நாய் வந்து என்ன சொல்லிட்டு, நான் வேணா ஒரு சஜஷன் கொடுக்கட்டுமா, நான் வேணா ஒரு தீர்ப்பை நான் சொல்லட்டுமா ராமா அப்படின்னு அது கேட்கலாம். ராமனுக்கு மறுபடியும் ஆச்சரியம், என்னடா இது வந்து இதுவே வந்து வழக்கைன்னு சொல்றது, இதுவே நானே தீர்ப்பு தரேன்றது, சரி உன்னோட சஜஷனை சொல்லு, நீ என்ன தீர்ப்பு, நீயா இருந்தா என்ன தீர்ப்பு வழங்கியிருப்ப அப்படின்னு ராமனுக்கு ஒரு கியூரியாசிட்டி அவன் கேட்குறான். கேட்ட உடனே அந்த சொல்லி நான் சொல்லித்தான், இந்த தக்கார் இவருக்கு வந்து இந்த ஊர்லயே பெரிய கோயில் எதுவோ அந்த கோயில்ல வந்து அதை நிர்மாணம் பண்ற தக்காரா மாத்திடும் அவனை அப்படின்னு தான். ராமனுக்கு கொஞ்சம் புரியல. இப்போ வந்து அவன் கேட்குறான், சரி நீ சொல்றபடியே ஆட்டும். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அது வந்து தண்டனை கிடையாது அந்த தக்காரை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து அவனுக்கு இன்னும் ஜாலி, பெரிய கோயிலில் தக்காரா போட்டுட்டோம்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருப்பான். அதனால சரி பரவாயில்ல, ஓகே நீ சொல்கிற மாதிரியே கொடுத்துட்டு இதுக்கப்புறம் அந்த நாயை கூப்பிட்டு கேட்குறான், இந்த மாதிரி எதனால அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எதை சொல்லி நான் சொல்லித்தான், போன ஜென்மத்தில் நான் வந்து ஒரு தக்காரா தான் இருந்தேன், ஒரு கோவிலை பார்த்துக்கிறவனா இருந்தேன். அந்த ஜென்மத்தில் நான் எப்படின்னா இந்த கோவிலில் விளக்கு தூண்டின கையால் நான் தலையில் கூட தடவிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு அந்த எண்ணம் என் வீட்டுக்கு வந்துடும். அதனால வந்து கோயில் சொத்து வந்து அப்படி பார்த்துட்டேன் நான். அப்படி பார்த்துட்ட எனக்கே இந்த பிறவியில் சொரிநாய் பிறவி கிடச்சிருக்கு அப்படின்னா, இவன் சிடுன்னு விழறான். இவனுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு பிறவி கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அதனால அதுவே அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை, அது வந்து அவனுடைய கர்மாவே அவனை பார்த்துக்கும் அப்படின்னு அந்த சொரி நாய் சொல்லிட்டான். ராமன் சிரிச்சான் அப்படின்ற மாதிரி ஒரு இது உண்டு. ஸோ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தக்கார் அப்படின்ற அந்த ஒரு பதவிக்கு அவ்வளோ ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ், அவ்வளோ ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியுது. அப்போ அந்த தகுதி அப்படின்றது வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அது வந்து ரொம்ப பெரிய தகுதியா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட தகுதி உடையவர் தகவிலர், இந்த தகுதி இல்லாதவர் அப்படிங்கிறது எதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வள்ளுவர் வந்து இந்த இடத்துல சொல்றார். அவரவர் எச்சத்தார் காணப்படும். புள்ள வளர்த்துருக்கான் பார்த்தியா, அந்த புள்ளைய பார்த்தா அப்பா எப்படி இருக்கிறவன் அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்னா. இன்னைக்கு நாட்டை நடத்துறவாளை பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி தமிழ். அந்த மாதிரி புள்ளை எப்படி இருக்கான்றவனை பார்த்துட்டு அப்பாவினுடைய அதாவது தகவிலர், இந்த இவன் தகுதி உடையவனா இல்லையா அப்படின்றது அவன் வளர்த்திருக்கிற குழந்தைகளை பார்த்தா நம்மளுக்கு தெரியும். அவன் எச்சத்தார் காணப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். ஸோ அதனால எச்சம் அப்படின்றதுக்கான மீனிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். செப்பம் உடையவன் நாக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கும் ஏமா புடைத்து, 2வது குறளா. ஸோ அதனால அந்த மாதிரி எச்சம் அப்படின்னா அவனுடைய சந்ததி, எச்சம்னா சந்ததி. ஸோ அவனுடைய சந்ததி
அப்படி வந்து அதை பார்த்து நான் அவனுடைய இல்ல வாரிசுகள் மட்டும் வராதுன்னு சொன்னோம் இல்லையா? அதுதானே, வாரிசுகள் மட்டும் வராதுன்னு சொன்னோம் இல்லையா? அது அந்த இடத்துல அது அதோட இன்ஃபரன்ஸா எடுத்துட்டோம். பட் இந்த இடத்துல எச்சத்தார் காணப்படும்னா அவன் வச்சிருக்கிற அந்த வாரிசுகள் வந்து. பட் இந்த இடத்துல எச்சம் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கைக்கு அப்புறம் எஞ்சி இருக்கிறது என்ன அப்படிங்கிறது தானே வரும். ஆனா எச்சத்தினுடைய பொருள் வந்து இந்த பரிமேலழகர்லாம் சொல்லும் பொழுது குழந்தைகள், அதாவது அவனுடைய அடுத்த சந்ததியினரை பத்தி தான் சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. ஆனா அவன் செஞ்சிருக்கிற அந்த கர்மத்தை பேஸ் பண்ணின, அதாவது அவன் வாழ்க்கைக்கு அப்புறம் எஞ்சி இருக்கிறதுன்றதையும் எடுத்துக்கலாம். அவரவர் எச்சம் அப்படிங்கும் போது நான் நினைச்சது என்ன அப்படின்னா, அவருடைய கர்மாக்கள், அதாவது அவருடைய வாழ்க்கைக்கு அப்புறம் அவர் தக்காரா தகவிலார் அப்படிங்கறது வந்து அவர் வாழ்க்கைக்கு அப்புறம் எஞ்சி இருக்கிறது என்ன, அவருடைய புகழா இருக்கட்டும் இகழா இருக்கட்டும், அது வந்து டிசைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் படிச்சேன் ஆக்சுவலா. அதனால கேக்குறேன் நான். எச்சம்னா சந்ததியாங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கிறதுக்காக கேட்கிறேன். ஆமா, எச்சம்னா சந்ததி தான். அது வந்து பரிமேலழகர் உரையில இருக்கு. அதை நம்ம 2வது குறள்லயும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதனால வந்து 4th குறள்லயும் வந்து அந்த எச்சம்ன்ற வார்த்தை வருது. யா, ஸோ இன்டர்பிரிட்டேஷன் தான். ஸோ பேசிக்கலி ஸோ வந்து அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி, அந்த குழந்தைகளை பேஸ் பண்ணி அது வந்து தெரியும். அதாவது அப்படிதானே நம்மளுடைய சந்ததியை எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து அதுதான் வந்து ஒரு நல்ல சமூகத்துக்கு வந்து ஒரு அடிப்படையாக வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து தகுதியுடையவர், இவர் தகுதி இல்லாதவர் அப்படிங்கிறது வந்து அவரவனுடைய சந்ததியை பேஸ் பண்ணி காணப்படும் அப்படின்றது இந்த குறள். ஸோ இந்த குறள் 2 தடவை சொல்லிடுங்க, அடுத்த இதுக்கு போயிடும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். ஆமா, ஒரு இதுல வந்து எச்சம் அப்படின்றதுக்கு வாழ்வின் வழிகள் அப்படின்ற ஒரு மீனிங்கும் வருது. ஸோ அதனால அவர் வாழ்ந்த வழி எப்படி இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி இவர் வந்து நல்ல நடுவு நிலைமையை கொண்டு இருக்கார், இவர் வந்து நடுவு நிலைமையிலிருந்து இல்லாதவர் அப்படின்றதையும் சொல்லலாம். ஸோ கரெக்ட். அவர் வாழ்ந்த விதத்துல தானே பசங்களுக்கும் வரும் இல்ல, அதை வச்சு கூட 2 அர்த்தமும் வரலாம் இல்லையா? ஆமா. ஏன்னா பரிமேலழகர் உரையில அவரவர் எச்சத்தார் காணப்படும் அப்படின்ற வார்த்தைகளுக்கு வந்து அவர் சொல்றார், அவரவருடைய நன்மக்களது உண்மையானும் இன்மையானும் அறியப்படும் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன அப்சர்வேஷன். ராமர் வந்து ரூல்ஸ பிரேக் பண்ணல, அவர் வந்து ரூல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணினார். எப்படியெல்லாம் எவ்வளவு வருஷமா இதுதான் ரூல்ஸ்னு நினைச்சுட்டு இருந்ததை வந்து கரெக்ட் பண்ணி இதெல்லாம் தான் ரூல்ஸ், இப்படிதான் வாழணும் அப்படிங்கறதுதான் அவர் ஃபார்ம் பண்ணாருன்னு நான் எடுத்துப்பேனே தவிர அவர் ரூல்ஸ பிரேக் பண்ணினாராங்கிறது வந்து எனக்கு சொல்ல தெரியல. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே. இல்ல நான் வந்து சொன்னது வந்து அந்த இடத்துக்கான ஒரு, ஏன்னா இப்போ வந்து நீதி ஒருத்தருக்கு கிடைக்காம போகணுன்றதுக்காக பிரேக் பண்ற ரூல் வந்து இட்ஸ் நாட் பிரேக்கிங் ஆஃப் ரூல். ஸோ அதனால நான் அந்த இடத்துல அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. ராமரை சொன்னா பாலச்சந்தர் கோவம் பார்த்துக்கோங்க. அப்படியெல்லாம் இல்ல, நாம சொல்லறதுதான் நம்ம 4 பேர் கிட்ட திரும்ப சொல்லுவோம், அவ்வளவுதான். கண்டிப்பா. எஸ் அதை வந்து எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த நிறைய அந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப உடைச்சது அவர் தான். ஏன்னா தசரதர் வரைக்குமே நிறைய மனைவிகள்லாம் வச்சிருந்தாரு. அவரை பார்த்து இவர் வந்து இல்லாம இவர் வந்து ஒரு தனி வழியை கொண்டு வந்தவர். அந்த மாதிரி செட்டிங் a precedence வேற எதுவும் இல்லை. சோ நம்ம சொல்லும் போதும் அதே மாதிரியே சொல்லுவோம். ஏன்னா ராமர் பேரை நிறைய பேருக்கு எடுத்துட்டாரு. கண்டிப்பா. Yeah, so that is the குறள்
for this week. Thank you, Balu. Beautiful Thank you. explanation as usual. Enjoyed it. Super. Yeah, Paragon explanation. And thanks for the story as well. Yeah. Yes. So next on the agenda is Durga Chalisa. I hope நீங்க 2 வாரமா என்னால வந்து சொல்ல முடியல இந்த கிளாஸ்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். So 1 to 15 ஒரு quick revision. அதுக்கப்புறமா வந்து 16 to 20. உங்க குரலை கேட்டாலே ஞாபகம் வந்துரும். பேச சொல்லி கொடுக்கணுமா பாலு? Yeah. So I'll go in the order A to B, A to Z. பாலா நிறைமதி மேம் முடிச்சிட்டோம். ஏன்னா வந்து அவ நிறைபதி மேம் நீங்க ஸ்லோகா Yeah, நம்பர் yeah. லைன்ல தான் இருக்கேன். நீங்க ஸ்லோகா நம்பர் 1 சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் I'll Okay. go in the order. Yeah. Okay, fine. நமஸ்காரம். சொல்லிடுறேனா நீங்க இல்ல நான் சொல்றேனா? நீங்க ஒரு முறை சொல்லிடுங்களேன். அதாவது நான் ஒரே நிமிஷம் திருக்குறளை ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி சொல்லணும்னு நானும் நினைச்சுட்டே இருக்கேன். அரை மணி நேரம் ஆயிடுது. இல்ல பாலு, see the thing is no, அது வந்து நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா yesterday night I prepared. Okay, உட்கார்ந்து எனக்கு என்னோட பெஞ்ச்மார்க் வந்து ஏன்னா நான் வந்து திருக்குறள்ல வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணதில்லை growing up, to be very honest. ஏன்னா மேபி எனக்கு சொல்லி கொடுத்தவா அப்படின்னு இருக்கலாம். But I did not personally make any effort to learn Thirukkural the way it's supposed to be taught. இல்லையா? இப்போ வந்து I am really glad that you are able to give such good explanations. ஏன்னா நான் படிச்ச explanations என்ன அப்படின்னாக்க ரெஃபரன்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அதுக்கு வந்து தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னாக்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அவருடைய வாழ்க்கைக்கு அப்புறம் எஞ்சி இருக்கிறது அவருக்கு என்ன அவருடைய பேர். அது நல்ல பேரா இருக்கலாம், கெட்ட பேரா இருக்கலாம். அது எது அது பேஸ் பண்ணி தான் வந்து அவர் வந்து தக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் அவருக்கு வருது. தட் இஸ் ஆஃப்டர் த டெத். இப்போ வந்து அவர் தக்கார் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அவருக்கு பீப்புளுக்கு நல்ல பேர் கொடுத்திருப்பா இல்லையா? சோ வாழ்ந்ததுக்கு அப்புறம் நான் தக்காரா இல்லையான்னு ஒருத்தருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா நான் எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கணும். ஆனா நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லாம் சொல்றது சரி அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா செத்ததுக்கு அப்புறமா அவன் எல்லாத்துக்கும் தலையாட்டலாம், அவ்வளவுதான் அவனால முடியும், அவனால சரி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷனும் நல்லா இருந்தது. அண்ட் செகண்ட், அவர் வந்து வாழ்ந்து காட்டணும். நான் வந்து தக்காரா இருக்கலாம், நான் நடுவு நிலையோட வாழ்ந்து அந்த வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்சஸ் will shape me and then அந்த எக்ஸ்பீரியன்சஸ் வச்சுண்டு மத்த வாழ்க்கை நான் என்ன பண்ண முடியும். இதுலயே செதுக்குற மாதிரி தான் அது. ஒலியால அடி வாங்குறோம். இப்போ சில நேரங்கள் நடுநிலைமை இருக்கும் அப்படின்னாக்க சுத்த வாழ்க்கை அது வந்து பாதகமா அமையலாம். நம்ம வந்து ஒரு பயஸ்டான டிசிஷன் எடுக்க மாட்டோம் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், ஈவன் மக்களா இருக்கட்டுமே, சிந்தரியா இருக்கட்டுமே, அவளுக்கு வந்து சாதகமா இருக்காது நிறைய நேரங்கள்ல. அப்போ அந்த கெட்ட பேர் வரும். அந்த நேரத்துல கெட்ட பேர் வருதுங்கிறதுக்காக you have to stay away from the நடுவு நிலையோட இல்லாம இருக்கணுமா அப்படின்னா இருக்கவும் கூடாது. எல்லாத்துக்கும் சரி கூடாது, எல்லாத்துக்கும் தவறுன்னு சொல்லக்கூடாது. எப்போ எங்க சொல்லணுமோ அதை சொல்லணும். அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப டிஃபிகல்ட்டான வாழ்க்கை. நான் ஆர்கியூ பண்ண போறேன், என் பேரை பத்தி எனக்கு கவலையே இல்லைங்கிறவன் நல்ல டிசிஷன்ஸ் எடுப்பானா அப்படின்னா அதுவும் கிடையாது. அட் த சேம் டைம் நான் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக நான் எல்லார்கிட்டையும் எல்லா சொல்றதையும் செய்யணும் அப்படின்னா அது முடியவும் முடியாது. So அது வந்து it's a very very difficult path to stay in a balanced balanced இருக்கிறது ரொம்ப difficult. நீங்க சொன்ன அந்த ஸ்டோரி வந்து அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிது. நான் வந்து அந்த ஸ்டோரி நான் maybe I wouldn't have said it. நான் அவ்வளவு ஷார்ட்டா முடிச்சிருப்பேன். maximum I would have elaborated for 10 more minutes. So நீ சொல்றது வந்து I am so glad and எல்லாருக்குமே இதை வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு செஷனா தான் இருக்கு. Thank you so much, Paul. Thank you. நீ அதுக்காக ஹெட்ஷாட் பண்ணிக்க வேண்டாம் திருக்குறள் எக்ஸ்பிளனேஷன்ஸ். நமஸ்காரம். நான் ஒண்ணு சொல்லலாமா? மாமி ப்ளீஸ். ஆபீஸ்ல எல்லாம் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்னு ஒண்ணு வச்சிருப்பா இல்லையா சூப்பர்வைசர்? ஒவ்வொரு ஸ்டாஃப் பத்தியும் ஒரு அப்ரைசல் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எழுதி வைப்பா கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்னு. அதுக்கு நாங்க எங்க ஆபீஸ்ல சொல்லுவோம், தக்கார் தகவல் என்பது அவரவர் சிஆரில் காணப்படும். அந்த ரிப்போர்ட் ஆனா கான்ஃபிடென்ஷியலா எல்லாருக்கும் வந்துடும் வெளியில. ஆமா. So yeah, correct. Yeah.
இதுக்கு ஏதாவது டியூன் இருக்கா? இல்ல மாமி, இது வந்து ஓகே, அப்ப நானே கடைசியா நான் சொல்றேன். ஒரு ஃபேமஸ் டியூன் ஒன்னு இருக்கு. பட் நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் we will learn it. இப்போ வந்து as usual concentration ஓகே, அது நானே வாசிடுவேன். ஓகே. நமோ நமோ துர்கே சுகஹரணி, நமோ நமோ அம்பே துகஹரணி. ஃபர்ஸ்ட் வந்து கரணி, அடுத்தது ஹரணி. ஓகே. நமோ நமோ துர்கே சுகஹரணி, நமோ நமோ அம்பே துகஹரணி. எக்ஸாக்ட்லி. செகண்ட் நீங்க சொல்லுங்க, 1 and 2 நீங்க சொல்லுங்க. निराकार है ज्योति तुम्हारी, निराकार है ज्योति तुम्हारी, दिकुलोक बैली उजियारी. निराकार है ज्योति तुम्हारी, दिकुलोक बैली उजियारी. ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். திஹு அந்த இடத்துல அந்த நேசல் சவுண்ட் வரணும். அண்ட் ஸ்கைலி உஜியாரி. ஓகே, அவ்வளவுதான். மத்தபடி கரெக்ட்டா தான் சொன்னீங்க. निराकार है ज्योति तुम्हारी, तिहु लोक फैली उजियारी. उजियारी. निराकार है ज्योति, निराहार है ज्योति तुम्हारी, तिहु लोक फैली उजियारी. Yes, thank you ma'am. Beautiful. Thank you. And 3 and 4 Bhuvana Shivakumar ma'am. நமஸ்காரம். நமஸ்காரம். சொல்றேன். சசிலலாட்ட முக மகாவிசால, சசிலலாட்ட முக மகாவிலாச விசால, நேத்ரலால பிரகுடி விகராலா. Yes. நேத்ரலால பிரகுடி விகராலா. விகராலா. சசிலலாட்ட முக மகாவிசாலா, சசிலலாட்ட முக மகாவிசால, நேத்ரலால பிரகுடி விகராலா. விகராலா. रूपमातुको अधिक सुखावे, रूपमातुको अधिक सुखावे, तरस करद जन अधिसुख भावे, तरस करद जन अधिसुख भावे. रूपमातुको अधिक सुहावे, दर्श करत जन अति सुख पावे. रूपमातुको अधिक सुखावे, दरस करद जन अधिसुख भावे. Yes, thank you ma'am. 5 and 6 Girija mami. तुम संसार शक्ति लय कीना पालन हेतु अन्न धन दीना. No brother. तुम संसार शक्ति लय कीना पालन हेतु अन्न धन दीना. 6th one. अन्नपूर्णा मामी நீங்களே, கிரிஜா மாமி நீங்களே தான். நானா? ஆமா अन्नपूर्णा हुई जगपाला, तुमहि आदि सुंदरी बाला. अन्नपूर्णा हुई जगपाला, तुमहि आदि सुंदरी बाला. Thank you ma'am. அடுத்தது 7 and 8 கலா மாமி. नमस्कार. प्रलय काल सब नाशनहारी, तुम गौरी शिव शंकर प्यारी, शिव योगी तुम हरे गुण गावे, ब्रह्मा विष्णु तुम हे नित गावे. प्रलय काल सब नाशनहारी, तुम गौरी शिव शंकर प्यारी, शिव योगी तुम हरे गुण गावे, ब्रह्मा विष्णु तुम्हें नित ध्यावे. Excellent mami, thank you. 9 and 10 Latha mami. சொல்றேல மாமி. रूप सरस्वती को तुम धारा
सुबुद्धि ऋषि मुनिन उपारा रूप सरस्वती को तुम धारा ते सुबुद्धि ऋषि मुनिन उभारा. எஸ். அடுத்தது 10th one. धरयो रूप नरसिंह को अम्बा प्रकट प्रकट भाई प्रकट पाठ कर कंबा. எஸ். இது வந்து again தமிழ்ல there's a difference. धरा रूप नरसिंह को अम्बा प्रकट भई पाड़ कर कंबा. धरा रूप नरसिंह को अम्बा प्रकट भई पाड़ कर कंबा. நான் நோட் பண்ணிக்கிறேன், அது கரெக்ட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அடுத்தது வந்து ஓகே, நரேமதி மாமி will be on mute. Moving forward, பூர்ணிமா டி மாமி கேளா. நமஸ்காரம். ரக்ஷா கரி சார், நீங்க சொல்லிடுங்க. ரக்ஷா கரி प्रहलाद बचायो हिरण्याक्ष को स्वर्ग पठायो. रक्षा करी प्रहलाद बचायो हिरण्याक्ष को स्वर्ग पठायो. Beautiful. அடுத்தது लक्ष्मी रूप धरो जगमाही श्री नारायण अंग समाही. लक्ष्मी रूप धरो जगमाही श्री नारायण अंग समाही. Thank you, ma'am. 13th and 14th. சாவித்ரி சங்கர் மாமி. அவ வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. சரி. சாய் லக்ஷ்மி மாமி கேளா. ஓகே. शीतला மாமி. नमस्कारम. நமஸ்காரம். वीर सिंधु में करत विलासा दया सिंधु बीजय मन आशा. वीर सिंधु में करत विलासा दया सिंधु बीजय मन आशा. எஸ். அடுத்த ஸ்லோகம் 14th one சொல்லிடுங்க. सिंगलाज में तुम्ही भवानी महिमा अमित ना जात बखानी. लाज में तुम्ही भवानी महिमा अमित ना जात बखानी. Excellent. Thank you, ma'am. அடுத்தது 15th one. ஸ்ரீ சந்திரிகா ஆவார் கேளா. நமஸ்காரம். நீங்க சொல்றீங்களா? சொல்றேன். எஸ். மாதங்கி தூமவதி மாதா புவனேஸ்வரி பகலா சுகதாதா. धूमावती. मातंगी धूमावती माता भुवनेश्वरी बगला सुखदादा. सुखदाता. सुख सरस्वती स. सुख सु स शु सुख सुख दाता. one more time. मातंगी धूमावती माता भुवनेश्वரி பகலா சுகதாதா. எக்ஸலென்ட். சோ இது வரைக்கும் நம்ம கத்துட்டோம். இப்போ 16th to 20th வரைக்கும் கத்துக்க போறோம். சோ 16th ஸ்லோகத்துக்கு ரெக்வெஸ்ட் சந்திரிகா மாமி நீங்களே என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ the order வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை chant பண்ணிட்டு I will say the meaning and then we will chant it together. Yeah. இதுதான் வந்து ஃபார்மேட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஸ்ரீ பைரவ தாரா ஜகதாரிணி சின்ன பாலு பவ துக்க நிவாரிணி. One more time. ஸ்ரீ பைரவ தாரா ஜகதாரிணி
சின்ன பால பவ துக்க நிவாரிணி. So first half ஸ்ரீ பைரவ தாரா ஜகதாரிணி, அதாவது அவ வந்து பைரவியா இருக்காளா, தாரா தேவியா இருக்கிற நீ இந்த ஜகத்தையே பிரகாசிக்க கூடியவள், இருள்ல இருந்து நீக்கி பிரகாசிக்க கூடியவள். எந்த ரூபத்தை எடுத்துட்டு பைரவியா இருந்து தாரா தேவியா இருந்து நீ வந்து ஜெகத்தை ரட்சிச்சுட்டு இருக்க. செகண்ட் ஹாஃப் சின்ன பால பவ துக்க நிவாரணி. துக்க நிவாரணி, நிவாரணி அதுல இருந்து ஃப்ரீ பண்ணி விடுறது. எதுல இருந்து? துக்கத்துல இருந்து ஃப்ரீ பண்ணி விடுறது. எப்படி அவ துக்கத்தை நிவர்த்தி பண்றா அப்படின்னாக்க, சின்னமஸ்தா தேவியா இருந்து துக்கத்தை நீ நிவர்த்தி பண்ற. ஸோ எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் தேவியையும் இந்த ஆத்தர் வந்து ஒரு லைன்லயும் சொல்லிட்டே வருவார். பைரவியா இருக்க, தாரா தேவியா இருக்க, சின்னமஸ்தா தேவியா இருக்க. அப்பேற்பட்ட நீ இந்த இருளை நீக்கி பிரகாசிக்கிற இந்த ஜெகத்துக்கு, இந்த ஜெகத்துல வாழுற மக்களோட துக்கங்களை எல்லாம் நீ வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுடுற அப்படின்னு ரொம்ப அழகா சுருக்கமா 2 வரியில அவர் சொல்றார். இப்போ நம்ம சேர்ந்து சொல்லலாமா? இப்போ ஸ்ரீ பைரவ தாரா ஜகதாரிணி சின்ன பால பவ துக்க நிவாரிணி. ஸ்ரீ பைரவ தாரா ஜகதாரிணி சின்ன பால பவ துக்க நிவாரிணி. நீங்க 2 டைம்ஸ் ட்ரை பண்றீங்களா? அப்போ ஸ்ரீ பைரவதாரா ஜகதாரிணி சின்ன பால பவ துக்க நிவாரிணி. ஸ்ரீ பைரவதாரா ஜகதாரிணி சின்ன பால பவ துக்க நிவாரிணி. எக்ஸலென்ட் மாமி, தேங்க் யூ. ஸோ அடுத்த 2 ஸ்லோகம் 17th and 18th ஸ்ரீமதி சுப்பிரமணியன் மாமி இருக்கல. நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. இந்த 2 ஸ்லோகத்துக்கு ஐ ரெக்வெஸ்ட் டு ஜாயின் மீ. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சாண்ட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் இது சாண்ட் டுகெதர். ஹே ஹரி வாஹன சோஹ பவானி லாங்குர வீர சலத அகவானி. ஸோ கேஹரி வாகன, கேஹரி அப்படின்னாக்க சிம்மம், சிம்ம வாகனத்துல சோஹ பவானி, அதாவது ரொம்ப அவ வந்து சிம்மத்து மேல ஒரு டிராங்குவல் போஸ்ட்ல ரிலாக்ஸ்டா அருள் பாலிக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு பவானியா நீ காட்சி தர. கேஹரி வாகன சோஹ பவானி லாங்குரு வீர சலத அகவானி. அகவானி அப்படின்னாக்க வெல்கம் பண்றது, அதாவது நமஸ்காரம் பண்றது, கைகளை கூப்பி வெல்கம் பண்றது. யாரெல்லாம் பண்றாளாம்? வீரர்கள் அத்தனை பேரும் இவளை பவானிய வெல்கம் பண்றாளாம், நமஸ்கரிக்கிறாளாம். இந்த வீர அப்படின்னு சொன்னா பத்தாது, வீரமா இருக்கிறதுக்கு யார் எக்ஸாம்பிளா சொல்லுவோம்? லாங்குர் வீர அப்படின்னாக்க இந்த இடத்துல ஹனுமனை குறிக்கிறோம் நம்ம. அதாவது வீரம் அப்படின்னாக்க பிரேவரி இஸ் ஈக்விவேலன்ட் டு லார்ட் ஹனுமான் இல்லையா? ஹனுமன் மாதிரி வீரர்கள் அத்தனை பேரும் அவளை நமஸ்கரிக்கிறா, பவானி தேவிய நமஸ்கரிக்கிறா. ஏன்னா அதுக்கு அதிபதியா இருக்கிறவள் நீ. உன்னை வேண்டிக்கிறவா யார் யாரெல்லாம்? வீரர்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கிறா. அந்த வீரர்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிள் கொடுக்கணும் இல்லையா? எப்பேற்பட்ட வீரர்கள் அப்படின்னு லாங்குர வீரர் ஹனுமன் இந்த இடத்துல வந்து அவர் மென்ஷன் பண்றார். அப்பேற்பட்ட வீரர்கள், ஹனுமன் மாதிரி இருக்கக்கூடிய வீரர்கள் அத்தனை பேரும் ஒன்ன நமஸ்கரிக்கிறாமா அப்படின்னு இந்த 2 வரியில அவர் சொல்றார். இப்போ இத சொல்லுவோம் நம்ம. கேஹரி வாகன, கேஹரி வாகன் சொல்லணுமா வாகன சொல்லணுமா? இது ஹிந்தினால வாகன அப்படிதான் இருக்கு. அகைன் நம்ம சொன்ன மாதிரி இது வந்து இட்ஸ் வெரி கலோக்கியல் ஹிந்தி. நம்ம ஒரு பதத்துல சொல்லணும் அப்படின்னாக்க கேஹரி வாகன சோஹு பவானி லாங்குரு வீர, அந்த இடத்துல வீர அந்த இடத்துல இருக்கிறது வீர. ஆனா சொல்லறது வந்து பதத்துல உட்காரணுங்கிறதுக்காக லாங்குரு வீர சலத்த அகுவானி. இந்த இடத்துல எல்லாமே ஹாஃப் மாத்திரையிலேயே முடியும் ஒரு வார்த்தையும். கேஹரி வாகன சோஹ பவானி லாங்குரு வீர
லாங்குர வீர சலத அகவானி சலத அகவானி கேஹரி வாஹன சோஹு பவானி லாங்குரு வீர சலத அகவானி கேஹரி வாஹன் சோஹ் பவானி லாங்குர் வீர் சலத் அகவானி கேஹரி அந்த இடத்துல கரெக்டா அந்த ஹாஃப் மாத்திரல முடிக்கணும் இல்ல. நீங்க இப்போ டைம்ஸ் நீங்க பாராயணம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைனை உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா கேஹரி வாஹன சோஹு பவானி லாங்குரு வீர சலத அகுவானி. அந்த இடத்துல கரெக்டா உட்காரும். நீங்க ட்ரை பண்ண வேணாம். நீங்க இப்போதைக்கு நீங்க அதுல சொல்லுங்க, பட் சொல்ல வந்துடும் அந்த இடத்துல. ஓகே. கேஹரி வாஹன சோஹு பவானி லாங்குர வீர சலத அகவானி. எக்ஸலென்ட். யா, இன்னும் one more time. கேஹரி வாஹன சோஹு பவானி லாங்குர வீர சலத அகவானி. Brilliant. Thank you, Mami. அடுத்தது 18th you will continue with me. இத பார்த்துடலாம். 18th stanza. கருமே கப்பர் கடக விராஜே जाको देख काल ढर भाजे. சோ கருமே அப்படின்னா கரத்துல வச்சுருக்காங்களாம், எண்ணத்தை வச்சுருக்காங்களாம். கப்பர் கடக விராஜே. கப்பர் அப்படின்னாக்க இந்த இடத்துல கபாலம், கல்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல. கடக அப்படின்னாக்க ஸ்வாட், கத்தி வச்சுருக்காங்களாம், வாள் வச்சுருக்காங்களாம் கையில, தல்வார். கருமே கப்பர் கடகு விராஜே, இது ரெண்டுத்தையும் கையில வச்சுட்டு நீ காளியா இருக்க. காளியோட அட்ரிபியூட்ஸ், ஒரு கையில வந்து ஸ்கல், ஒரு கையில வந்து அப்பேற்பட்ட காளிய பார்த்து யாரு தருபாஜே பயந்து யாரு இருக்கா அப்படின்னாக்க அத பார்த்த உடனே கிளம்பி போயிடுவாராம். ஜாக்கோ தேக்கு டருபாஜே, யாரு அப்படின்னாக்க காலன். அதாவது காலன் அப்படின்னா இந்த இடத்துல அகைன் யார சொல்றோம் அப்படின்னாக்க டைம்னு எடுத்துக்கலாம். டைமே உன்னை பார்த்து பயந்து போயிடும். பட் டைம் அப்படின்னாக்க டைம் இஸ் ஈக்விவலன்ட் டு யமதர்மராஜன் இல்லையா? அப்பேற்பட்ட காலனே உன்னை பார்த்து அங்கேருந்து ஓடி போயிடுவான், அங்கேருந்து நகர்ந்து போயிடுவான் அப்படிங்கறதுதான் வந்து அர்த்தம். இந்த இடத்துல நகர்ந்து போயிடுவான்னு சொன்னாக்க நன்னா இல்லையே, ஓடி போயிடுவான் டருபாஜே, பயத்துல காளியை பார்த்தா அவனே அங்கேருந்து ஓடி போயிடுவான் அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. சோ அதுதான் வந்து இந்த 2 லைனுக்கான அர்த்தம். அப்பேற்பட்ட காளிய பார்த்து பயந்து ஓடுறது யாருன்னா காலன். जाको देख काल डर भाजे. இப்போ இத சாண்ட் பண்ணலாம். கருமே கப்பர் கடக கட்க தானே அது இல்லையா? கடக வரும். கடக தான் அந்த இடத்துல. ஓகே. கடக விராஜே जाको देख काल डर भाजे. करुमे खप्पर खड़ग विराजे. करुमे कप्पर खड़ग विराजे. जाको देख काल डर भाजे. करुमे कप्पर खड़ग विराजे जाको देख काल डर भाजे. करुमे कप्पर खड़ग विराजे जाको देख काल डर भाजे. करुमे कप्पर खड़ग विराजे जाको देख काल डर भाजे. Thank you, Mom. அடுத்த 2 stanza I request சுபாஷினி சார் பத்திரிக்கையில. எஸ் அண்ணா. நமஸ்காரம். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் நான் சாண்ட் பண்ணிடுறேன், மீனிங் பார்த்துட்டு you will chant along. Yeah? Okay. तो है अस्त्र और त्रिशूला जाते उठत शत्रु ही शूला. तो है अस्त्र और त्रिशूला. அவ வந்து அவளை பார்க்கும்போது என்னெல்லாம் வச்சுட்டு இருக்காளாம் அப்படின்னா கையில நிறைய வெப்பன்ஸ் வச்சுட்டு இருக்காளாம், அஸ்திரம் வச்சுட்டு இருக்காளாம். அதுல ஒண்ணு திரிசூலம், அதுவும் அவ கையில இருக்கு. பிகாஸ் தேவிக்கு ஆயுதம் மெயினா பார்த்தோம் அப்படின்னா திரிசூல் இல்லையா? அவ முக்கியமா அத கையில வச்சுட்டு இருக்கா. அதை தாண்டி நிறைய அஸ்திரங்களை கையில வச்சுட்டு இருக்கா.
तोहे अस्त्र और त्रिशूला जाते उठत शत्रु हिय शूला. ஜாதே உடத, இத பார்த்த உடனே, இப்பேற்பட்ட ரூபத்தை பார்த்த உடனே அவளுடைய அதாவது சத்ரு, அது எனிமீஸ் இருக்கா இல்லையா, அவளுடைய ஹார்ட் அந்த இடத்துல பயந்து ஓடி போயிடுமா. அவளுடைய மனமே வந்து பயந்து அந்த காளியோட ரூபத்தை பாக்குறச்சு. அத்தனை அஸ்திரங்கள் வச்சுட்டு இருக்கா, திரிசூலம் இருக்கு கையில. அப்பேற்பட்ட காளிய பார்த்த உடனே ஜாதே உடத சத்ரு ஹிய சூலா, அந்த எனிமீஸ் எல்லாம் பயந்து, மனமே வந்து அவளுடைய ஹார்ட் பயந்து என்ன சொல்ல படபடத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடும். அப்பேற்பட்ட பிரேவ் ஹார்ட்டட் நீ இருக்க, அதாவது காளியா நீ இருக்க, இத்தனை அஸ்திரங்களை கையில வச்சுட்டு இருக்க, உன்னை பார்த்த உடனே அவெல்லாம் நடுங்கி போயிடுவா. அப்படிங்கிறதுதான் வந்து இந்த 2 லைனுக்கான அர்த்தம். இப்போ நம்ம சொல்லலாம் அத. तोहे अस्त्र अस्त्र और त्रिशूला त्रिशूला जाते उठत उठत, அதாவது அதாவது ஹெச் வரும் இந்த இடத்துல, பக்கத்துல ஒரு ஹெச் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டேக் கிடையாது, செகண்ட் ட, இதுக்கு வந்து ஹெச்சோட இந்த ப்ரொனன்சியேஷன் வரும். உட்டத சத்ரு ஹிய शूला तोहे अस्त्र और त्रिशूला जाते उठत शत्रु हिय शूला. तोहे अस्त्र और त्रिशूला जाते उठत शत्रु हिय शूला. तोहे अस्त्र और त्रिशूला जाते उठत शत्रु हिय शूला. Yes. One more time. तोहे अस्त्र और त्रिशूला जाते उठत शत्रु हिय शूला. நான் சொன்னேன் அஸ்திர, அஷா கிடையாது, ச அஸ்திரம் சொல்றோம் இல்லையா, அஸ்திரம் இத பிராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். 20th ஸ்டான்ஸா. நகர கோட்டுமே துமி விராஜத், தும்ஹி இருக்கு, அந்த அகைன் அந்த இடத்துல இம் கிடையாது, இட்ஸ் நேசல், தும்ஹி விராஜத். திஹு லோக்குமே, அகைன் திஹுல வந்து நேசல் சவுண்ட், திஹு லோக்குமே டங்கா பாஜத். சோ இதுக்கு அர்த்தம் பார்த்துடலாம். நகர கோட்டுமே துமி விராஜத், அதாவது நகர்கோட் அப்படிங்கறது வந்து ஹிமாச்சல்ல ஒரு இடம். அந்த இடத்துல நீ வந்து தேவியா விராஜம் பண்ணிட்டு இருக்க, அங்க வந்து எப்பவும் இருக்க, காட்சி கொடுத்துட்டு இருக்க, அந்த இடத்துல ரூபத்தை எடுத்துட்டு. திஹு லோக்குமே டங்கா பாஜத், அதாவது இந்த 3 உலகங்கள்லயும் உன்னுடைய பேரு புகழ் பரவி இருக்கு, அது வந்து இப்பவும் மக்கள் பேசிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தேவி நீ அப்படின்னு சொல்றாரு. ஸோ பேசிக்கலி இஸ் கவரிங் ஆல் த ஜியோகிராஃபி. நம்ம வந்து ஆப்கான்ல ஒரு இடம் பார்த்தோம், அகெயின் இப்போ வந்து ஹிமாச்சல் ஒரு இடம் பாக்குறோம், சின்னமஸ்தா தேவி. ஸோ ஒரு இடத்துல எப்படி எப்படிலாம் நீ இருக்க அப்படிங்கறத எல்லா இடத்தையும் அவர் கவர் பண்றார். முக்கியமா சக்தி பீட்டங்கள்னு வச்சுக்கலாம். ஸோ நகர கோட்டுமே துமி விராஜத், அந்த இடத்துல நீதான் விராஜம் பண்ணிட்டு எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு இருக்க. திஹு லோக்குமே டங்கா பாஜத். ஸோ இது வந்து 2 அர்த்தத்துல எடுத்துக்கலாம். உன்னுடைய பேரை மக்கள், உன்னுடைய பேரையும் புகழையும் மக்கள் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கா. உன்னுடைய பேரை கேட்டாலே மக்கள் எல்லாம் பயப்படுறா. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஃபியர்ஸான காடஸ் நீ. அட் த சேம் டைம் உன்னுடைய மக்கள் வந்து உன்னை நல்லபடியாவும் பேசிட்டு இருக்கா, உன்னை புகழ்ந்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு பார்த்த குரல் மாதிரி தான் அதுவும். ஸோ தக்கார் தகவிலார் அப்படின்னாக்கா பயப்படுற வாழ்க்கு நீ குரோதமா தெரியுற, பக்தாளுக்கு வந்து நீ ரொம்ப கருணை உள்ளமா தெரியுற. ஸோ இப்பவும் உன்னை பேசிட்டு இருக்கோம், 3 உலகங்களையும் உன்னை பத்தி பேசிட்டு இருக்கா மக்கள் அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம தெய்வத்தை வந்து தக்கார்னு சொல்ல முடியாது, ஆப்வியஸ்லி தகவிலார்னு சொல்ல முடியாது, தக்கார் தான். பட் யாருக்கு எப்படிங்கிறது முக்கியம். பயப்படுற தப்பு பண்ற வாழ்க்கு நீ குரோதமா தெரியுற, அட் த சேம் டைம் உன்னை பூஜிக்கிற வாழ்க்கு, உன்னை வழிபடுற வாழ்க்கு நீ வந்து ரொம்ப கருணை உள்ளமா நீ தெரியுற. உன்னுடைய பேரையும் புகழையும் இப்ப வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து
இந்த ஸ்டான்ஸாக்கான அர்த்தம். ஸோ இப்போ ஒரு 2 டைம்ஸ் சொல்லிடலாம் அதை. நகர கோட்டுமே, நகர கோட்டுமே, ஹ கிடையாது, கங்கால இருக்கிற க தான். நகர கோட்டுமே, நகர கோட்டுமே, तुम्ही विराजत, तुम्ही विराजत, तिह लोक में, तिहु लोक में, डंका बाजत, डंका बाजित। नहर कोट में तुम्ही विराजित, तिहु लोक में डंका बाजित। Yes, one more time. नहर कोट में तुम्ही विराजित, तिहु लोक में डंका बाजित। Brilliant. Thank you, Subhash. So இதோட we are going to stop in the stanza, in the particular class. Purnima டி அவ hand raise பண்ணிருக்கே. Okay, fine. So இதான் இந்த கிளாஸுக்கான லாஸ்ட் ஸ்டான்ஸா. அடுத்த 5 வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ கரெக்டா 2 நிமிஷம் இருக்கு. இன்னைக்கு ரிவிஷன் நம்மளால பார்க்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல we will revise மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரம். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஜெயபாலு தாராளமா முருகனாந்த போயிடுவோம். எஸ், முருகனாந்தம் யார் சொல்றேன்? ஓகே, நான் இந்த கிளாஸ்ல வந்து சுபாஷினியோட ஸ்டாப் பண்ணிருக்கேன் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐ வில் ரெஸ்யூம் வித் சுஜாதா பிரகாஷ் மௌனி. இல்லைன்னா நீங்களே இந்த கிளாஸ்ல வந்து முருகனாந்தம் சொல்லிடுவோம். யா ஓகே. சிவகுஹ குமர பராச்சலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனா புரிவாள் திருவேரகமுறை கந்தாம் செங்கதிர் நிகத்தனி காசலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராதாரா தவமுனிவரர் பணி வீரா தாதா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலகமணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹர ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். So thank you எல்லாருக்கும். And as usual, the group is open for all.